பர்ஃபெக்ஷன் அண்ட் டெடிகேஷன் இது ரெண்டுமே நான் சார்ட்ட வந்து கற்றுக்கிட்டேன். ஏன் நான் சொல்கிறேன்னா டெடிகேஷன் ஏன் எப்படி அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா, நாங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் அவர் நிற்பார். நான் ஒரு 2 நிமிஷம் தான் லேட்டாக போயிருப்பேன். அதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ பயம் இருக்கும். ஐயோ சார் வந்துட்டாரா, நம்ம லேட்டாக வந்துட்டோமேன்ற அந்த பயம் இருக்கும். ஸோ இன்ன வரைக்கும் அந்த டெடிகேஷன் அவ்வளோ அழகாக அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயம் நான் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன். பர்ஃபெக்ஷன் என்னென்னா, ஷூட் முடிஞ்சிருச்சு, சார் ஒரு ஆக்டர், ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகேப்பா நான் வந்து என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு இல்லாமல், அன்றைக்கி வந்து என்னோடய காஸ்ட்யூம் வந்து கொஞ்சம் கலரிங் சரியில்லை அப்படின்னால நான் வேறு விஷயமா நானும் மாமாவும் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம் கொடைக்கானல். சரி வீட்டுக்கு சாக்லேட்ஸ் வாங்கலான்னு போனப்போ சார் வந்து ஆப்போசிட்டில் வந்து நான் சொன்னேன், மாமா ஐயோ சார் வராரு என்னன்னு தெரியல அப்படின்னு. சார் என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு. வா கரெக்டாக நீ வந்துட்டேன், உனக்கு தான் நான் காஸ்ட்யூம் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தேன், உன்னோட கலரிங் சரியில்லை இன்னைக்கு கேமராவில் பார்க்கும் போது, ஸோ அதனால் உனக்கு காஸ்ட்யூம் பர்ச்சேஸ் பண்ணணும் வான்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு, கொடைக்கானல் எவ்வளோ குளிர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், ஸோ அந்த 8:30 மணிக்கு எனக்காக ஒரு காஸ்ட்யூம் பர்ச்சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து நாளைக்கு காலையில் எனக்கு காஸ்ட்யூம் போட்டு வந்து காமிக்கணும் கேமரா முன்னாடி. நெக்ஸ்ட் டே காமிக்கும் போது இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு அந்த பர்ஃபெக்ஷனை வந்து சார்ட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஸோ